இந்த மரத்தை பாருங்கள், இது நல்லா மரமாகவே வந்திருக்குது. இதனுடைய பூ வந்து எப்படி இருக்குதுன்னா மக்காச்சோளம் மாட்டத்தை வந்திருக்குது. நான் இது ஆரம்பத்தில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த செடியைத்தான் பார்த்தேன். இதை பார்த்துட்டு இது என்ன பூ வந்து இப்படி மக்காச்சோளம் மாட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போனேன். இது இலை பாருங்கள், இதனுடைய இலைக்கும் இந்த மரத்துக்கும் இது ஒன்று இது பாருங்கள், இது பாதாம் மரமாட்ட இலை வந்து இது பெருசாக இருக்குது. இதுவும் அதே சைஸ் அதே மாதிரி தான் பூ. பார்த்தா கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் இது ப்ரௌன் கலராட்ட வந்திருக்குது பாருங்களேன். இது பிஞ்சு இன்னும் கொஞ்சம் முத்துனா இதுலேயே பச்சை கலரில் வந்திருக்குது. ரொம்ப முத்தி போச்சுன்னா இந்த கருப்பாட்ட ஆகிடுது பாருங்க. அது இதுவும் பக்கத்தில் இந்த செடி தான் இருந்தது. பூ பாருங்க இதில் எப்படி விரிஞ்சிருக்குதுன்ட்டு. அடுத்து இது பாருங்களேன், இதுவும் அதே மாதிரி தான் வந்திருக்குது. இது பிஞ்சு, இதில் ஒரு பூ. இதெல்லாம் காஞ்சி போச்சு நல்லா. இந்த இலை பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக இலை இருக்குது. இதில் எதுவுமே பச்சைக்காய் வந்து பச்சை பூ இதெல்லாம் இல்லை, பூராமே காஞ்சிருச்சு. பார்க்குறக்கு நிறையா செடிகள் நிறையா இதில் பார்த்தா செடி வேறு மாதிரி இருக்குது, காய் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஒரு பிஞ்சு வருது. இன்னொரு பக்கம் போனோம். இது பாருங்களேன், இதனுடைய இலை வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது நிறைய அழகுக்காக லைனாக வச்சு விட்ருக்குறாங்க. மக்காச்சோளமே தான். நான் என்னது நம்ம இங்கே மக்காச்சோளம் இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்க்க வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. நம்மளது தட்டில் தான் வரும். இது வந்து மக்காச்சோளம் மாதிரி பூ. இது பூ அழகுக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த லைனே பூரா எப்படி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த செடி தான் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் பூ வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பூ பார்த்தா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இலை வந்து இது ஒரு இலை கொஞ்சம் நீளமாக இருக்குது, சிறுசாக ஊசியாட்டம் இருக்குது. இது பார்த்தா பூவு எல்லாமே ஒரே மாடலில் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இலைகள் மரங்கள் வித்தியாசமாக இருக்குது.